வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓட்டுநருடன் நடத்துனர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலையில் சேரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு. ஸோ மொத்தமாக இதில் வந்து 3274 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும். அதேமாதிரி உங்களுக்கு தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, பிற தகுதிகள் என்னென்ன கேட்டிருக்காங்க, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வெளியிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு. சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி, சென்னை. ஸோ இதில் வந்துட்டு தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, ஸோ அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த 8 போக்குவரத்து கழகங்கள் அதோட பெயர்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வரையறுக்கப்பட்டது சென்னை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி. ஸோ இந்த 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் தான் இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பதவி கேட்டிருக்காங்க, ஓட்டுநருடன் நடத்துனர். ஸோ வந்து ஓட்டுநர் கம் டிரைவர், அதாவது ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் பணிபுரியறதுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 3274 கொடுத்துருக்காங்க. இது போக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் எவ்வளவு, அதாவது நம்ம அந்த 8 போக்குவரத்து கழகம் பார்த்தோம், அந்த ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்துக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. உதாரணமாக வந்துட்டு மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை 364 கொடுத்துருக்காங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை இதில் வந்து 318 கொடுத்துருக்காங்க. இதுபோக விழுப்புரத்துக்கு 88, வேலூருக்கு 50, காஞ்சிபுரம் 106, கடலூர் 41, திருவண்ணாமலை 37. ஸோ அதேமாதிரி கும்பகோணம், நாகப்பட்டினம் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மண்டலத்துக்கு அடிப்படையை வச்சு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதை பார்த்து இதை அடிப்படையை வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இன சுழற்சிக்கு வந்து அரசு விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி நிலுவையில் உள்ள காலிப்பணியிடங்கள் உட்பட பேக்லாக். ஓகே, ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து அரசு விதிமுறைகளின்படி அந்த இன சுழற்சி முறையை கடைபிடிச்சு தான் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 1/7/2025 அன்றைய தேதி பிரகாரம் 24 வயது வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்ச வயது, ஸோ வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 1/7/2025 அன்றைய தேதி பிரகாரம் பொது வகுப்பினர் அவங்களுக்கு வந்து 40 வயது பூர்த்தி ஆகாமலும், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர்மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 45 வயது பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் வேண்டும். ஓகே, முன்னாள் இராணுவத்தினர் பொது பிரிவினர் இவங்க வந்து 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதாவது இடஒதுக்கீடு பிரிவிலேயே முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாங்க அப்படின்னா 55 வயது வரைக்கும் பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் வேண்டும். ஸோ இதுதான் வந்து அந்த ஏஜ் லிமிட். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, உங்களுக்கான அந்த வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்த்துங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி மற்றும் தமிழில் பேசும், படிக்கவும், எழுதும் தெரிந்திருத்தல் அவசியம். ஸோ நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுபோல் உங்களுக்கு தமிழில் பேச, படிக்க, எழுத நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான தகுதிகள் செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்று, பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ வந்து உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுபோக ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், பொது பணி வில்லை பேட்ஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ உங்களுக்கு செல்லத்தக்க நடத்துனர் உரிமம், ஸோ வந்து கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1/1/2025க்கு முன்னால் பெற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாலே வந்து இந்த லைசன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ உயரம் மற்றும் எடை, ஹைட் வெயிட் வந்து உயரம் வந்து குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும், எடை வந்து குறைந்தபட்சம் 50 கிலோகிராம் இருக்கணும். ஸோ இது வந்து அந்த உடல் அளவுக்கான அந்த வரையறை. ஸோ இதுபோக வந்துட்டு உங்களுக்கு தெளிவான குறைபாடுகளற்ற கிளியர் ஐசைட்டு, கண் பார்வை பெற்றிருத்தல் வேண்டும். எந்த விதமான உடல் அங்க குறைபாடுகள்,
ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டி அற்றவராக இருத்தல் வேண்டும். ஸோ வந்து இந்த வேலைக்கு உங்களுக்கு அந்த குறைந்தபட்ச உயரம், அந்த குறைந்தபட்ச அந்த எடை மற்றும் உங்களுக்கு எந்த விதமான உடல் குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத முக்கியமான தகுதியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது. ஓகே, நீங்கள் வந்து சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலமாக ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த வயது வரம்பு மற்றும் முன் அனுபவம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் www.arasubus.tn.gov.in அப்படின்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக SC/ST பிரிவினர் 590 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதற்கான அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக SC/ST பிரிவினர் வந்து 590 ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும். ப்ளஸ் வந்து 18% GST இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இதர பிரிவினர் வந்து 1180 ரூபாய் ப்ளஸ் 18% GST வந்து கட்டணமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு செய்முறை தேர்வு, அதாவது ஓட்டுநர் வேலை அப்படின்றவங்கள டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த 3 கட்டங்களாக வந்து இந்த தேர்வு முறையானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை முன்னிட்டும் திரும்ப வழங்கப்படாது. ஓகே, விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வுக்கு வருவதற்கு பயண செலவு, இதர செலவு தொகை எதுவும் வழங்கப்படாது. ஓகே, இந்த நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து தேர்வு, செய்முறை, நேர்முக தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிய arasubus.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளம் மூலமாக விண்ணப்ப படிவம். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த தேதி வந்து 21/3/2025 மதியம் 1 மணிலேருந்து 21/4/2025 மதியம் 1 மணி வரைக்கும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இணைப்பு முடக்கப்படும். ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பின்னால் பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த கடைசி தேதிக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு சில தினங்கள் முன்னாலேயாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதியில் நிச்சயமாக உங்களுக்கு சர்வர் ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதர விவரங்கள் போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டது. தகுதி பெறாதவர்களின் விண்ணப்பங்களை எந்தவித அறிவிப்புமின்றி நிராகரிக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஓகே, தேர்வு அனுமதி சீட்டு பதிவிறக்கம் மற்றும் தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றிய விவரங்கள் arasubus.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் அவ்வப்போது பதிவிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் இத்தளத்தை அவ்வப்போது அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அந்த வேலை சேரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் 3274 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கடைசி தேதிக்கு முன்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க. ஸோ இந்த வேலையை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.